மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் கருவறைக்கு கீழே நாம் கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு ரகசிய உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? சித்தர்கள் தங்கள் ஓலைச்சுவடிகளில் மறைத்து வைத்த அந்த அக்னி லிங்கம் எங்கே இருக்கிறது? கலியுகத்தின் முடிவில் மதுரை எரிக்கப்படுமா அல்லது காக்கப்படுமா? வரலாற்றில் மறைக்கப்பட்ட அந்த பாதாள ரகசியத்தை இன்று தெரிந்து கொள்ளலாம். நம்ம இந்த அற்புத வீடியோவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. முக்கியமா இன்றைய வீடியோவை பார்க்கிறவங்களுக்கு கிடைக்க போகும் அந்த நற்செய்தி என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மதுரை இது ஒரு நகரம் மட்டுமல்ல, இது காலங்கள் கடந்தும் பல யுகங்களின் ரகசியங்களை தனக்குள் புதைத்து வைத்திருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த மையம். ஆம், மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் 1000 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் உயிர்ப்புடன் இருக்கும் திருத்தலம். ஆனால் இந்த கோவிலின் அடியில் நாம் அறியாத ஒரு உலகமே உறங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் நம்புவீர்களா? பண்டைய சித்தர்களின் ஓலைச்சுவடிகளில் ஒரு மர்மமான வரி இருப்பதாக கூறப்படுகிறது. பூமிக்கு கீழே அக்னி உறங்கும், அக்னிக்குள் லிங்கம் உறையும், லிங்கத்தின் உள்ளே காலம் காத்திருக்கும். இதன் பொருள் என்ன? பல நூற்றாண்டுகளாக இது ஒரு புதிராகவே இருந்து வருகிறது. ஆனால் சில ஞானிகள் இதை பின்வருமாறு விளக்குகிறார்கள். மதுரை கோவிலின் அடியில் சாதாரணமல்லாத ஒரு அக்னி லிங்கம் உறங்கின் கொண்டிருக்கிறதாம். இது சிவபெருமான் கலியுகம் முழுவதும் தர்மத்தை காக்க தனது அனல் மிகுந்த சக்தியை மறைத்து வைத்திருக்கும் ஒரு பிரதிபலிப்பு. இது வெறும் சிலை அல்ல, இது கலியுகத்தின் இருளை விழுங்கி தர்மத்தின் ஒளியை பாய்ச்ச காத்திருக்கும் ஒரு காவல் தெய்வம். இந்த லிங்கம் எங்கே இருக்கிறது? அதை ஏன் மறைத்து வைத்திருக்கிறார்கள்? மதுரை கோவிலின் பொற்றாமரை குளத்திற்கு அடியில் ஒரு சுரங்கப்பாதை செல்வதாக நீண்ட காலமாக கதைகள் உண்டு. இந்த சுரங்கப்பாதை அக்னி லிங்கம் இருக்கும் பாதாள அறையை நோக்கி செல்கிறது. இந்த அறையை சுற்றி எப்போதும் ஒருவித வெப்பம் நிலவுவதாகவும், அந்த வெப்பத்தை தணிக்கவே பொற்றாமரை குளத்தின் நீர் ஒரு நுட்பமான முறையில் அதன் மேல் பாயும் வகையில் பழங்கால தொழில்நுட்பம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு ஐதீகம் உண்டு. கோவிலில் சில பகுதிகள் பொதுமக்களின் பார்வைக்கு திறக்கப்படுவதில்லை. அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. சித்தர்களின் கூற்றுப்படி கோவிலின் வடகிழக்கு மூலையில் பூமிக்கடியில் செல்லும் ஒரு ரகசிய சுரங்கப்பாதை உள்ளதாம். அந்த பாதையின் முடிவில் ஒரு மர்மமான மண்டபம். இது ஒரு மாய வலை போல தீப்பிழம்புகளால் பாதுகாக்கப்படுகிறது. மண்டபத்தின் மையத்தில் யுகங்கள் கடந்தும் எரியும் ஒரு ஜோதி. அதுவே அக்னி லிங்கத்தின் வெளிச்சமா? இந்த லிங்கத்தை பாதுகாக்க எப்போதும் விழித்திருக்கும் ஒரு நந்தி சிலை. அதன் கண்கள் எதையும் ஊடுருவும் சக்தி கொண்டதாம். அநியாயமான சக்தியோ தீய எண்ணமோ அந்த ரகசிய வாயிலை நெருங்கினால் அங்கிருக்கும் மர்மமான மணி தானாகவே அதிரும். அது ஆபத்தின் சங்கு. இந்த ரகசிய பாதையின் வாயில் இதுவரை எவராலும் அறியப்படாமல் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த ஓலைச்சுவடியில் மேலும் ஒரு திகிலூட்டும் தீர்க்க தரிசனம் உள்ளது. கோபுர நிழல் ஒரே நேரத்தில் 4 திசைகளையும் தொடும் நாளில் அக்னி எழும். அதாவது ஒரு குறிப்பிட்ட அரிய நாளில் சூரியன், சந்திரன் மற்றும் கிரகங்கள் ஒரு விசித்திரமான கோணத்தில் இருக்கும்போது மதுரை மீனாட்சி கோவில் கோபுரத்தின் நிழல் சரியாக அந்த ரகசிய வாயிலை தொடுமாம். அந்த நேரத்துல நிலம் லேசாக அதிரும். அதன் அதிர்வு நகரையே உணர்த்தும். கோவிலில் மணிகள் தானாகவே ஒலிக்கும். தேவர்கள் வருகையின் அறிகுறியாக அக்னிலிங்கம் பூமிக்குள்ளிருந்து வெளிச்சமாய் பிரகாசிக்கும். அதன் ஒளி பூமியை துளைத்து வருமாம். இது கலியுக முடிவின் முதல் அறிகுறியாகவும் தர்மத்தின் மறுபிறப்பிற்கான துவக்கமாகவும் சித்தர்களால் குறிப்பிடப்படுகிறது. சில பக்தர்களும் கோவில் பணியாளர்களும் இரவில் மர்மமான சம்பவங்களை கண்டதாக கூறுகிறார்கள். இரவில் கோவில் உள்ளே சிவந்த ஒளி தெரிந்ததாம். அக்னி லிங்கத்தின் வெளிச்சமா அது? சிலர் ஓம் நம சிவாய என்ற மந்திர ஒலி ஆழத்திலிருந்து கேட்டதாக சொல்கிறார்கள். பழங்காலத்தில் சில சித்தர்கள் அந்த ரகசிய பகுதியில் மறைந்து தியானித்ததாக கதைகள் உலவுகின்றன. அவர்கள் அகத்தியரா, போகரா, திருமூலரா? யாருக்கும் தெரியாத இந்த புதிருக்கு இன்னும் விடையில்லை. இன்னொரு பழமையான கதை ஒன்றுண்டு. ஒரு அரசன் இந்த ரகசியத்தை அறியும் ஆவலில் அந்த பகுதியை தோண்ட உத்தரவிட்டான். ஆனால் அடுத்த நாள் இரவில் அரசனுக்கு கனவில் நந்தி தோன்றினான். இது சிவனின் காலம் காக்கும் ரகசியம். மனிதன் இதில் தலையிடக்கூடாது. இதை தொட்டால் உன் வம்சமே அழிந்துவிடும் என்று எச்சரித்ததாம். அடுத்த நாள் முதல் அந்த தோண்டும் வேலை நிரந்தரமாக நிறுத்தப்பட்டது. கலியுகத்தின் கடைசி இரவில் மதுரையில் மழை பெய்யாது. ஆனால் வானில் மின்னல் மின்னும். கோபுரங்கள் தங்க ஒளியில் பிரகாசிக்கும். அந்த நேரத்தில் அக்னிலிங்கத்தின் ரகசிய வாயில் திறக்கும்.
சிவபெருமான் ஒரு புதிய திருவிளையாடல் ஒன்றை மீண்டும் செய்வார். அது அழிவு அல்ல, அது தர்மத்தின் மறுபிறப்பு. மனித குலத்திற்கு ஒரு புதிய துவக்கத்தை, ஞானத்தின் பாதையை காட்டும் ஒரு அற்புத தருணம். இந்த ரகசியம் உண்மையா, அல்லது சித்தர்கள் நமக்கு ஒரு எச்சரிக்கையை தான் உணர்த்த வந்தார்களா? சிவன் வெளியில் வரவேண்டிய நிலை வந்தால் மனிதன் தர்மத்தை இழந்துவிட்டான் என்பதற்கான அறிகுறி. அதனால் கலியுகம் முடிவதற்காக நாம் காத்திருக்க வேண்டாம். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு அக்னி லிங்கம் இருக்கிறது. அதுவே நமது தர்மம், அன்பு, கருணை, நேர்மை. இவற்றை நாம் எழுப்பினால் போதும். இந்த கலியுகத்திலும் நாம் இறைவனின் அருளை பெற்று தர்மத்தின் வழியில் வாழலாம். ஓம் நம சிவாய. மதுரை மீனாட்சி அம்மன் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த ரகசிய கதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். கலியுகத்தின் அக்னி லிங்கம் பூமிக்கு அடியில் அல்ல, நம் ஒவ்வொருவரின் நேர்மைக்கும் தர்மத்திற்கும் பின்னால் தான் ஒளிந்து கொண்டிருக்கிறது. மதுரை கோவிலின் அடியில் இருக்கும் அந்த ரகசிய கதவு திறக்கும் நாள் ஒரு அழிவின் தொடக்கம் அல்ல, அது மனித நேயத்தின் மறுபிறப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை கொடுத்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஓம் நம சிவாய் என்று கமெண்ட் செய்து மறக்காமல் டிவைன் தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நீங்கள் உணர்ந்த மர்மமான அல்லது அதிசயமான அனுபவம் ஏதேனும் உண்டா? அதை மேலும் எங்களுடன் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓம் நம சிவாயம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.